All India Institute of Ayurveda AIIA has officially announced the recruitment 2026க்கான recruitment announce பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா இதில் வந்து என்ன போஸ்ட்னா நான் டீச்சிங் போஸ்ட்டு. ஜாபோட லொக்கேஷன் வந்து நியூ டெல்லி அண்ட் கோவா. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டீட்டெயிலில் பார்த்துக்குங்க. இதனோட வேகன்சி வந்து 33 போஸ்ட். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங் டேட் 17th January 2026 அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட லாஸ்ட் டேட் வந்து March 3, 2026. போஸ்ட் நேம் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒரு போஸ்ட்டு. நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட், அக்கௌண்டண்ட், யூடிசி, டெக்னிக்கல் அண்ட் அதர் போஸ்ட் எல்லாமே நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 32 போஸ்ட். இப்போ இதனோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா கேண்டிடேட்ஸ் வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும், டிப்ளமோ, கிராஜுவேட் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, பிஎஸ்சி, பிகாம், பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி நர்சிங், எம்பிஏ, எம்காம் இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சு வச்சுருக்கணும். இப்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் அதனுடைய ஏஜும் எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா டேட்டோடைய க்ளோசிங் டேட்டில் என்ன, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனுடைய க்ளோசிங் டேட் என்னன்னோ அந்த டேட் தான் வந்து உங்களுடைய ஏஜாக கன்சிடர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய போஸ்ட் மல்டிபிள் போஸ்ட் என்னென்னா அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட், அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் வேகன்சி, இது இந்த ஜாபுக்கு எல்லாமே இவங்க அதை எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதனுடைய சேலரி பேக்கேஜ் என்னென்னா 7th பே கமிஷன், இதில் செகண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்கேன். 7th பே கமிஷன் அலாங் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இதனுடைய சேலரி டீட்டெயில்ஸும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 19,900லேருந்து 2,08,700 வரைக்கும், அதாவது லெவல் 2 to 11 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 28லேருந்து 58 இயர்ஸ் வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இது ட்ரை பண்ணுங்கள். லக் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுதுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கில் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் ஒன் இன்டர்வியூ ஃபார் சர்டன் குரூப் ஏ அண்ட் குரூப் பி போஸ்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. இதனுடைய ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து எம்சிக்யூ பேஸ்டாக இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸு, சப்ஜெக்ட் இல்லைன்னா உங்கள் என்ன சப்ஜெக்ட் அப்போ இது பண்ணுறீங்களோ அதுக்கு 25 மார்க்ஸ், டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு. எக்ஸாம் டியூரேஷன் 90 to 120 minutes. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் டியூரேஷன் இருக்கும். நெகட்டிவ் மார்க் ஆஸ் பர் த ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இப்போ அது சிலபஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதாவது செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன்னில் analogies, numbers and alphabet series, coding and decoding, blood relation, direction sense, syllogism, logical reasoning, Venn diagram. Next general awareness, இதில் current affairs, Indian history and culture, Indian polity and constitution, Indian economy, geography, science and technology, Ayush, Ayurveda and health science, government schemes and policies. Next one quantitative aptitude, இதில் number system, simplification, percentage, ratio and proportion, profit and loss, simple and compound interest, time and work, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் போஸ்ட் ரிலேட்டட் சிலபஸ். சப்ஜெக்ட் வைஸில் உங்களுக்கு கிளர்க்கல் போஸ்ட்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அக்கௌண்டண்ட்டு, மெடிக்கல் லேப் டெக்னாலஜினா நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இருக்கிற சிலபஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க இதில் கண்டிப்பாக எழுதலாம். கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம எத்தனையோ எக்ஸாம் எழுதியிருப்போம். ஆனால் இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களோ இதே வந்து இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி அப்படின்னா it will be prepared based on the performance of the written exam. ரிட்டர்ன் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கெல்லாம் 500 to 1000, எஸ்சி எஸ்டிக்கு 250 to 500,
பிடபிள்யூபிடி டெபுடேஷன் கேண்டிடேட்ஸுக்கு ஃபீஸ் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் இதனுடைய ஒஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே இதில் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே நீங்கள் இதில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இதில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.